வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவலை வச்சு ஒரு சூப்பர் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். எப்போ உங்களுக்கு இல்லை இனிப்பு சாப்பிடணும், இல்லை லைட்டாக எதுவும் சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக இதையும் செய்யலாம். ரொம்ப எளிமையான மெத்தடை வச்சு ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு 2-3 பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதுவும் அடுப்பு பக்கமே போகாமல் ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். அதுக்கு அவலை நல்லா 2-3 தடவை நல்லா அலசிக்கோங்க. அது அந்த அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா 2-3 தண்ணியில் அலசி இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டி இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நான் சீனி எடுத்திருக்கேன். எவ்வளோ அவல் எடுத்திருக்கேனோ அதுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சீனி எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் சீனியையும் 2 ஏலக்காவையும் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பொடி பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு சொன்னால் வாயில் படாது சீனி சாப்பிடும் போது. அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காவை நல்லா துருவி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அவல், அதில் கொஞ்சோண்டு சீனியும் தேங்காவையும் கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு ஒரே ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். எப்போவுமே இனிப்பு பண்ணிங்கன்னா உப்பு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிட்டு அப்புறம் மீதி இருந்த சீனியையும் தேங்காவையும் போட்டு நல்லா கலந்துக்கிட்டேன். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்மகிட்ட சிம்பிளாக அடுப்பு பக்கமே போகாத ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.